தன்னை அறிந்தவன்தானே புத்திசாலி. ஒரு அடர்ந்த காட்டில் குரங்குகள் மந்தையாக வாழ்ந்தன. அவை ஒன்றுக்கொன்று உதவியும் பாசமும் கொண்டு இயற்கையின் லாஸுக்கு ஏற்ப வாழ்ந்தன. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு குரங்கு மட்டும் மிகவும் ஆணவமாகவும் தன்னை மிகப் பெரியவனாக நினைத்து நடந்து கொண்டது. அது எப்போதும் நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவன், என் அறிவுக்கு சவால் எதுவுமே இல்லை என்று பெருமையாக கூறி வந்தது. மற்ற குரங்குகள் அதை பொறுத்து கொண்டாலும் மனதளவில் வெறுப்பு உருவானது. ஒரு நாள் அந்த காடுக்குள் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் வலையுடன் வந்தான். மற்ற குரங்குகள் அதை கண்டதும் உடனே ஓடி மறைந்தன. ஆனால் ஆணவக் குரங்கு, நான் என்ன பயப்படப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மரத்தில் அமர்ந்தது. நொடிகளில் அந்த வேட்டைக்காரன் வலையை வீசி அதை கைப்பற்றினான். வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த போது மற்ற குரங்குகள் தங்களை பாதுகாத்து தப்பியதையும் அவன் மட்டும் சிக்கிக் கொண்டதையும் உணர்ந்தது. நான் உண்மையில் யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கிறேன், நான் நினைத்தபடி புத்திசாலி அல்ல என எண்ணியது. அந்த நாள் முதல் அந்த குரங்கு பணிவுடன் நடந்தது. மற்றவர்களை மதித்து பழக ஆரம்பித்தது. பழமொழி, தன்னை அறிந்தவன்தான் புத்திசாலி. பொருள், சுய அறிவை அடையாதவன் தன்னை உயர்வாக எண்ணிக்கொள்வான். உண்மையில் புத்திசாலி யார் என்பதை நேரம்தான் நிரூபிக்கும். கற்போம். நம்மை நாமே அறிந்து பணிவுடன் வாழ்ந்தாலே வாழ்க்கையில் உண்மையான அறிவும் உயர்வும் கிடைக்கும். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.